Happy birthday. Happy birthday. Heart photo. Happy anniversary. Happy anniversary. Happy anniversary. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to thiyonilapradeep kitchen. இன்னைக்கு என்னோட 5th year wedding anniversary. இந்த anniversary ஸ்பெஷலா நான் வந்து ஒரு கேக் பேக் பண்ணேன். அந்த கேக்ல பாத்தீங்க அப்படினா என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஹனி கேக் இருக்குல்லையா, நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த ஹனி கேக் பாதியும் எனக்கு வந்து க்ரீம் இருந்தால் தான் பிடிக்கும். பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து க்ரீம் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஆனிவர்சரி அப்படின்னா 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றனால பாதி எனக்கு பிடிச்ச க்ரீம் வச்சு ஒரு வெனிலா கேக்கும் பாதி ஹனி கேக்காகவும் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் வேறு வேறு ஃப்ளேவர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி கேக் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் அந்த கேக்கை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் அந்த கேக்கு. இந்த கேக்கை தான் நான் இன்றைக்கி எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹனி கேக் ப்ளஸ் வெனிலா வித் விப்டு க்ரீம் கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேக்கோட பேஸ், அதாவது வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் ஏற்கனவே வந்து பட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் எக்லெஸ் வெனிலா கேக் ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு பட்டர் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லை, 1/4 கப் அளவு பட்டரை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டுமே வந்து கொதிக்கலாம் விடக்கூடாதுங்க. பட்ரு உருகணும். பால் லைட்டாக சூடாச்சுனாவே பட்டர் வந்து உருகிரும். அந்த மாதிரி உருகுனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது என்னென்னா, நம்ம பால் வந்து சில்லுன்னு இருக்கப்போ நம்ம பட்ரு வந்து தனியாக உருக்கி சேர்த்தோன்னாலும் என்ன ஆகும்னா பட்ரு வந்து திரும்ப வந்து லைட்டாக ஹார்ட் ஆயிரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். பாலும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், பட்ரும் உருகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப ஹார்ட் ஆகாது. இப்போ இது நல்லா உருகுனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியான தயிர் எடுத்துக்காதீங்க, ஓரளவு கெட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து சாதாரண கேக் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3/4 கப் அளவு சுகர் சேர்த்தா தான் நம்ம வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஹனி கேக்கில் வேறு ஹனி கேக் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ அந்த சுகர் சிரப்லாம் வேறு சேர்ப்போம். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் 1/2 கப் அளவு மட்டும் சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் அப்படின்றனால அது ரொம்ப முக்கியம். அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு ஒரு கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு மைதா மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூனை எடுத்துகிட்டு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1/4 கப்புமே நீங்கள் மைதா மாவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே உப்பு, மெயின் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கெலாம் வந்து உப்பு சேர்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு பேலன்ஸ்டான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது மில்க், பட்டர், அப்புறம் வந்து தயிர், சுகர், அப்புறம் இந்த மாவு பொருட்கள், இது 3யுமே ஒன்றா சேர்க்க போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அந்த தயிர், சுகர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடை சீவ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவை வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு சேர்த்துட்டு மாவை சலிச்சுக்கோங்க. மொத்தமாக ஒன்றா சேர்க்குறத விட இந்த மாதிரி பாதி மாவு சேர்த்துட்டு நீங்கள் சலிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர், அந்த மில்க் மிக்ஸு, அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு, அப்புறம் கொஞ்சமாக அந்த மில்க் மிக்ஸு, இந்த மாதிரி கலந்து ஜென்டிலாக ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பேச்சுலா வச்சு, இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலா வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் பேக்கிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலாவில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து கேக் சாஃப்டாக வரும், ரொம்ப ஹார்ட் ஆகாது. ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும்.
ஒன்ஸ் வந்து நம்ம பேட்டர் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஓவராக மிக்ஸ் பண்ணால் சாஃப்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கேக் பேட்டரை மட்டும் ரொம்ப கம்மியான டைம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா செகண்ட் டைமும் நான் மாவை நல்லா சலிச்சுக்கிறேன். மாவை சலிக்கிறப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிலாம் வரும். அதுக்காக தான் வந்து மாவை சலித்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பால் சேர்த்து வச்சு இந்த மிக்ஸையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஜென்டிலாக கலந்துக்கோங்க. அதே முன்னாடி சொன்ன மாதிரியே தான் கலந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனேவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறனால தான் வந்து கொஞ்சம் வேகமாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய வீடியோ லென்த்தாக இருக்கப்போ நம்ம கொஞ்சம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறப்ப உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடியானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் கூட எடுத்துக்கலாம். ஷேப்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஹாட் டின் ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம். அந்த டின்னில் வந்து நீங்கள் மாவை மாற்றிடுங்க. ஏற்கனவே அதில் பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவனை வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். மாவு வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்பயுமே வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கேக்லாம் மிக்ஸ் பண்ணுறக்குள்ளாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிரும். எப்பயுமே கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டக்குன்னு அவனில் வச்சிடுறது தான் நல்லது. ரொம்ப நேரம் வெளியில் இருக்குது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 180 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா வந்து 2 தடவை டேப் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு நான் செய்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. 2 சைடும் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஈவனாக பேக் ஆகி வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் உப்பிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் ஈவனாக பேக் ஆகணும் அப்படின்னா நல்லா 2 டைம் வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு ஸ்வர்ல் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் ஈவனாக பேக் ஆகி வரும். இது கொஞ்சம் கிளாஸ் ட்ரே அப்படின்றனால நான் இந்த மாதிரி மேட் போட்டுட்டு டேப் பண்ணேன். நீங்களும் வந்து கிளாஸ் ட்ரே அப்படின்னா அப்படியே வச்சு டேரெக்டாக பண்ணிடாதீங்க, அப்புறம் உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். இப்போ இது பேக் ஆகி முடித்ததுக்கப்புறமா நம்ம எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து டாப்லாம் ஈவனாக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு 10 நிமிஷம் அப்படியே ட்ரேலே விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கூலிங் ரேக்கில் மாற்றிட்டு நல்லா ஆற விடணும். கூலிங் ரேக்னால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்ட மாதிரி தான் இருக்கும். நான் அதுக்குன்னு தனியாலாம் வாங்கலை, ஏன்னா நம்ம ரொம்ப அடிக்கடி பேக் பண்ண மாட்டோம் இல்லையா. அதனால் இது வந்து ஏர் ஃப்ரையரோட ரேக் தான். சரி, ஓகே, அதுலேயும் ஓட்டையாக தானே இருக்குது, எல்லா கான்செப்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கூலிங் ரேக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஸ்டீமர்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஹோலாக இருக்கும், அதை கூட எடுத்து நீங்கள் வந்து கேக்கை வந்து கூல் பண்ண வைக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி கேக்கை வந்து நல்லா ஆற விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி ஓட்டை போட்ட பிளேட்டு இல்லை ஓட்டை போட்ட ரேக்கில் வந்து ஆற விட்டிங்க அப்படின்னா கேக் வந்து சாகி ஆகாமல், அதாவது சுதன் ஆகாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் 2 ஃப்ளேவர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால என்ன பண்ண போகிறோன்னா கேக்கை பாதியாக, மார்க்லாம் பண்ண தேவையில்ல, பாதியாக பிரிச்சுட்டு ஒரு லேயர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு கேக் வந்து நடுவுலையும் க்ரீம் வைப்போம் இல்லையா, அதனால வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நான் பண்ணுற மாதிரி ஹனி கேக், விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் இது மாதிரி மட்டும்தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ மேங்கோ கேக்கு இல்லை பைனாப்பிள் கேக்கு, நடுவில் வந்து மேங்கோஸ் வைக்கிறது, இல்லை பைனாப்பிள் குட்டி குட்டி சங்க்ஸ் வச்சு பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆட் பண்ணி க்ரீம் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அது 1 கப் அளவு சேர்த்துட்டு அது கூட வந்து ஸ்வீட்னஸ்க்காக சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா அதை விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிஃபான பீக் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும்.
இந்தியாவில் வந்து டெய்ரி ஃப்ரீ விப்பிங் க்ரீம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து டெய்ரி விப்பிங் க்ரீம், ஸோ அதனால் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்கும், எப்படி வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற விப்பிங் க்ரீமை விப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்து கூட நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி விப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் விப்பிங் க்ரீம் தேவைப்படும். பட் நான் வந்து க்ரீம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறேன். வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ரீம் வந்து நம்ம கையில் இருக்கனால நம்ம வேணும்னா பீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 1 கப் மட்டும் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா திரும்ப வந்து க்ரீம் வந்து உருகிரும், மெல்ட் ஆகிரும். அதனால வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கேக்கை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சுகர் சிரப், நானும் சொல்லி பார்க்குறேங்க வரல, சுகர் சிரப் ரெடி பண்ணி நம்ம வந்து கேக்கை வந்து சோக் பண்ண வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. பவுட்ரு சுகரோ இல்லை நார்மல் சுகரோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி, இது ஹனி கேக் அப்படின்றனால ஹனியும் சேர்த்து நம்ம வந்து சுகர் சிரப், திரும்ப எஸ்எஸ்னாவே வரமாட்டேங்குதுங்க, சரி ஓகே விட்டுருங்க. சுகர் சிரப் வந்து நம்ம பண்ணி வச்சுக்க போகிறோம் தனியாக எடுத்து. ரொம்பலாம் இது வந்து கொதிக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லைங்க. லைட்டாக ஹீட் ஆகி அந்த ஹனி சுகர் எல்லாமே மெல்ட் ஆச்சுனாவே போதும், நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு உங்களுக்கு எவ்வளோ ஜாம் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணோடனே வந்து ஜாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நான் எடுத்துருக்கிறது வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், இல்லை ஸ்ட்ராபெரி ஜாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஹனி கேக் அப்படின்னாவே ஹனி சேர்க்கணும் இல்லையா, அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ அந்த சுகர் சிரப்பும் இந்த ஹனி ஜாமும் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கேக்கில் உள்ளே போகணும் இல்லையா, அதனால் அதாவது சுகர் சிரப் வந்து அப்சர்வ் ஆகணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஓட்டையாக வந்து நான் கேக் ஃபுல்லாகவே போட்டுக்க போகிறேன். அப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணுறப்ப அது நல்லா உள்ளே போய் கேக்கில் வந்து அந்த நம்ம கட் பண்ணோடனே நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹனி கேக் வந்து நமக்கு கிடைக்கும். ஹனி கேக்கு இருக்க சைடு மட்டும் நான் இந்த சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மீதி சைடு வந்து ஹனி இல்லாமல் செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப், அதாவது வெறும் சுகரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை வந்து அந்த விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ 2 சைடும் நல்லா வந்து சிரப்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அந்த ஹனி கேக் இருக்க சைடு வந்து நம்ம ஜாம் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ஜாமை கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ வந்து இன்னொரு சைடில் நம்ம ஒரு லேயர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு வந்து நான் இந்த பாருங்கள் அந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு கொஞ்சம் வெட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா விப்பிங் க்ரீம், அதை வச்சு நம்ம ஒரு லேஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப திக்கான லேயராக பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு அதிகமாக க்ரீமும் வேணாம், ப்ளஸ் வந்து இந்த ஹனி கேக்கோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம க்ரீம் வந்து இங்கே அதிகமாக வச்சோம் அப்படின்னா இந்த சைட் ஆஃப் இந்த பார்ட் ஆஃப் கேக்கில் வந்து க்ரீம் அதிகமாக இருக்கனால ஹைட் வந்து அதிகமாயிரும். அப்போ பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அதனால லைட்டாக ஒரு லேயர் மட்டும் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கேக்கோட இன்னொரு லேயர், அதை எடுத்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த 2 லேயரும் ஒரே ஹைட்டில் தான் இருக்குது, ரொம்ப பெரிய ஹைட் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே வந்து ஒரு கோட்டிங் வந்து க்ரீம் வந்து கோட் பண்ண போகிறேன். இது ஹாஃப் ஆஃப் தி கேக் மட்டும்தான் கோட் பண்ணணும் அப்படின்றனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு சைடு மட்டும் அந்த ஜாமில் படாமல் கோட் பண்ணிக்க போகிறேன். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபுல் கேக் கூட ஈஸியாக கோட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபுல் கேக்கை வந்து ஸ்மூத் பண்ணுறதும் ஈஸி. நம்ம இந்த டர்ன் டேபிளை நல்லா இப்படி சுற்றி விட்டுட்டு நம்ம ஈஸியாக ஸ்மூத் பண்ணலாம் ரவுண்ட் கேக்லாம் இருந்துச்சுன்னா. பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ஒரு தின் லேயர் வந்து கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஒரு 1 மணி நேரம் கழித்து திரும்ப வந்து நம்ம ஒரு
குட்டி லேயர் வந்து க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி ஒரு லேயர் லைட்டாக கொடுத்ததுக்கப்புறமா அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை வந்து க்ரம் கோட்டிங்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா கேக்லேருந்து அதோட க்ரம்ஸ்லாம் பிரிஞ்சு வராது, நமக்கு வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னும் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து கேக் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க இடத்துல மட்டும் வந்து நான் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் நம்ம அந்த கேக் ஸ்மூத் பண்ணுற அந்த ஸ்பேச்சுலா இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக ஸ்மூத் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் அதை சைடில் வச்சுருக்கேன். இப்போ ஓரளவு நம்ம ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம், ஃபைனல் டச் வந்து காமிக்கிறேன். ரொம்ப எல்லாம் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நானும் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். அதிகமாக நானும் வந்து கேக்லாம் வந்து பேக் பண்ணது கிடையாது. கேக்னால் என்னென்னா நான் கப் கேக்ஸ் அதிகமாக பண்ணுவேன், பனானா ப்ரெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக பண்ணுவேன். பட் இந்த டெக்கரேட் பண்ணுற மாதிரி கேக்லாம் வந்து நான் இது ஒரு 4-5 தடவை தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க வேணாம். இங்கே பாருங்கள், அந்த சுடுதண்ணி வச்சு பண்ணவுமே ஓரளவு ஸ்மூத்தாக வருது பார்த்தீங்களா. ஓரளவு ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறமா நான் ஃபைனல் டச்சுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ஹனி கேக் அப்படின்னாவே என்ன இருக்கும் மேலே, கோகோனட் ஃப்ளேக்ஸ் தானே இருக்கும். நான் வந்து வீட்டில் இருக்க ஷ்ரெட்டட் கோகோனட் தான், தேங்காவை துருவிட்டு நல்லா வெறும் பாத்திரத்தில் போட்டு வதக்கிக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் பாத்திரத்தில் வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வந்து ட்ரை ஆகி வரும். அந்த தேங்காவை தான் எடுத்து வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ், ரெட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த கேக் யாராச்சும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான். ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இதில் கலர் எதுவுமே சேர்க்கல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த கோகோனட் இருக்கு இல்லையா, அதிலே வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேர்த்து அதை வந்து மேலே தூவலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் கோகோனட்லலாம் கலர் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லை, உங்களுக்கு கோகோனட்டில் கலர் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி கிடைக்காது இல்லையா, அதனால சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து க்ரீம் வச்சே கூட ஹார்ட்டின் மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஹார்ட்டின் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதான் இந்த கேக்கோட ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது, பட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். கேக்கோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. அப்படி நக்கி சாப்பிட்றதுல உங்களுக்கே தெரியலையா, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. வீட்டுல செஞ்சு அதுவும் ஒய்ஃப் கையால செஞ்சு சாப்பிட்றது அப்பப்போ என்ன ஒரு டேஸ்ட். ஓவர் ஆக்ஷன்லாம் கிடையாது, சீரியஸ்லி திஸ் இஸ் ட்ரூ. 2 ஃபிளேவர், 2மே சூப்பர். எங்களோட சேனல் ரெசிபிஸ் எல்லாம் கண்டினியூஸா பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. See you, bye. That's it. டாடா சொல்லுங்க. Tata, bye. Bye.